FTFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாயிருக்கிற டோஸ்டர் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். ஹிந்தியில வெளியாயிருக்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது எல்லா மொழிகள்லயுமே மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு காமெடி ஜானர்ல தான் உருவாக்கியிருக்காங்க. ராஜ்குமார் ராவ், சன்யா மல்ஹோத்ரா, அர்ச்சனான்னு நிறைய பேர் இந்த திரைப்படத்துல நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்துடைய அந்த கதை வேகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க காமெடியை மையமாய் இருக்கிறதுனால எல்லா தரப்பு மக்களுமே இதை பார்க்கும்படியான ஒரு திரைப்படமா உருவாக்கியிருக்காங்க. இந்த திரைப்படம் திரையரங்குல வெளியாகாம டைரக்டா OTT தளத்துல வெளியானதுனால இந்த திரைப்படத்துடைய எதிர்பார்ப்பு பயங்கரமா எகிரிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டோஸ்டர். சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கஞ்சன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய தொடக்கத்துல நிறைய காட்சிகள் மூலம் வெளிப்படுத்துறாரு இயக்குனர். அதிலும் நம்ம ஊர்ல வாழைப்பழ சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்க, பயங்கரமான கஞ்சனுங்க எப்படி இருப்பானுங்க அப்படின்லாம் நம்ம நிறைய பேசினாலும் இந்த படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோ இது எல்லாத்தையும் மிஞ்சும் அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கஞ்சனா இருக்கான். இப்படிலாம் கூட ஒரு கஞ்சத்தனம் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல டாக்டரேட் வாங்கியிருந்தா எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு கஞ்சனை தான் அந்த திரைப்படத்துல காமிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கஞ்சன் தான் இந்த திரைப்படத்துடைய ஹீரோவா வராரு. இவர் அவருடைய மனைவியுடைய பாஸோட பொண்ணு கல்யாணத்துக்காக கலந்துக்கிறதுக்காக போறாங்க. அப்போ நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. கடைசியில அவருடைய மனைவியோடைய நாலேஜ் இல்லாமலே அவர் ஒரு பெரிய பாக்ஸ் பேக் பண்ணி கிஃப்ட் பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிடுறாரு ஹீரோ. தன்னுடைய கணவன் எந்த அளவுக்கு ஒரு கஞ்சப்பைய அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட மனைவி உடனே அந்த பாக்ஸை பிரிச்சு பாக்குறாங்க. அதுல அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ பெரிய பாக்ஸ்ல ஒரு சின்ன பெர்ஃப்யூம் வச்சிருந்தாரு. இதுல ரொம்பவே கடுப்பாற மனைவி, நான் சொல்றதுதான் நீங்க வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு போய் ஒரு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரெட் டோஸ்டரை வாங்கி பரிசும் பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஹீரோ பயங்கர கவலையா இருக்கும்போது அவருக்கு ஒரு செய்தி வருது. அதாவது இவர் கலந்து கொண்ட அந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த திருமணம் அப்படிங்கிறது நடைபெறல, ஸ்டாப் ஆயிடுச்சு. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அதான் கல்யாணம் நின்றுச்சே, நான் கொடுத்த அந்த கிஃப்டை திரும்ப கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போய் அந்த டோஸ்டரை கேட்கிறாரு. சரி, இவரு தான் இப்படி வெக்கமே இல்லாம கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தா கல்யாண வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தானம் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. எப்படியாவது அந்த டோஸ்டரை திருடி அந்த டோஸ்டரை திரும்ப கடையிலேயே கொடுத்து காசு வாங்கிடணும்ன்ற வெறியில ஹீரோ சுத்திட்டு இருக்காரு. அதன் பிறகு அந்த கல்யாண வீட்டுல தகவல்களை சேகரிச்சு கடைசியா அந்த தானம் செய்த ஆசிரமம் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு நேரா அந்த ஆசிரமத்துக்கே சென்று அந்த டோஸ்டரை கேட்கிறாரு. ஆனா அந்த ஆசிரமத்துல இருக்கிறவங்களோ அந்த டோஸ்டரை கொடுக்க மறுத்துடுறாங்க. அதன் பிறகு ஹீரோ எப்படி அந்த டோஸ்டரை திருடுறாரு, அந்த திருடப்பட்ட டோஸ்டருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கதைகள் என்ன, அதனால அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன, இதனால எப்படி ஒரு பெரிய கொலையை செஞ்சிடறாரு, இப்படி பல விஷயங்கள் அந்த டோஸ்டரை சுத்தி தான் நடக்குது. சரி, எப்படிப்பா இந்த படம் இருந்துச்சு அப்படின்னாக்க ரொம்பவே ஒரு கலகலப்பான, ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமா தான் இருந்துச்சு. என்ன திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் கூட ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரசிக்கும்படியா தான் இருந்துச்சு. அதிலும் குறிப்பா அந்த ஹீரோவுடைய அந்த ஒரு வெகுளியான அந்த நடிப்பும், அவர் ஒரு டிராப்ல சிக்கிறாரு. அந்த டிராப்ல வந்து அவர் செய்யக்கூடிய அந்த எந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாதோ அந்த காரியங்கள்லாம் செய்யறாரு. இப்படி ரொம்பவே ஒரு ரசிக்கும்படியான ஒரு காட்சி அமைப்புகளோட தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. பொதுவா நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகிற திரைப்படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு குவாலிட்டியா என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதை இந்த திரைப்படம் கண்டிப்பா பூர்த்தி செஞ்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் குறிப்பா இந்த திரைப்படம் தமிழ்ல வெளியானது அப்படிங்கிறது தமிழ் ஆடியன்ஸுக்கும் இந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு டோஸ்டர் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.